ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் மதுரை ஓன் கார் டிரைவிங் இன்ஸ்ட்ரக்டர்லேருந்து ரேணுகா பேசுகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா, நான் இவ்வளோ நாள் வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தது வரைக்கும் நான் அந்த ஆஃப் கிளச் பிரேக் கண்ட்ரோலை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அதாவது ஃபர்ஸ்ட் கியர் போட்டு வண்டியை எப்படி மூவ் பண்ணுறது, அதாவது என்னன்னா மூவ் பண்ணி ரோடு ஃப்ரீயா இருக்கும். அப்படியே போயிரலாம். அந்த கிளட்ச ரிலீஸ் பண்ணி அப்படியே போயிரலாம். ஆனா, இடைஞ்சலுக்குள்ள வண்டி எடுக்கிறப்போ கொஞ்சம் வேகமா இழுக்கும். அதே ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு கிளட்ச பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டுட்டு, அந்த ஆஃப் கிளட்ச் நான் வைப்ரேஷன் சவுண்ட் சொல்றேன் இல்லைங்களா? அந்த ஆஃப் கிளட்ச் வந்ததுக்கப்புறம் பிரேக்க விட சொல்றேன். பிரேக்க விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வண்டி கொஞ்சம் வேகம் போகுது. ஸோ சிசி ஜாஸ்தி உள்ள வண்டி அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கண்டிப்பா என்ன செய்யும், எக்ஸ்யூவி மாடல் எல்லாமே என்ன பண்ணும், கொஞ்சம் வேகம் எடுக்க தான் செய்யும். அப்ப நான் வந்து கிளட்ச் பிரேக்கையும் மறுபடியும் கொஞ்சம் உள்ள மிதிங்கன்னு சொல்றேன். அது வந்து நெறைய பேருக்கு டவுட்டா இருக்கு. நான் அப்படி மிதிக்கும்போது வண்டி நின்றாதா? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்காக மறுபடியும் நான் வந்து என்ன பண்ண போறேன், மறுபடியும் மொத நாள் கிளாஸ்ல வந்து மறுபடியும் இன்னைக்கு நான் பண்ணி காட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கியர் போட்டு எப்படி இந்த வண்டிய மூவ் பண்ணும்போது, அது மெல்ல எப்படி நகல்றபோது, என்னோட ஸ்டீயரிங் எப்படி அதே நேரத்துல கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதையும் இன்னைக்கு நான் சொல்லி காட்ட போறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க பார்ப்போம். ஸோ எப்பவும் போல கார்ல என்ன பண்றோம், டோர் ஓப்பன் பண்ணி சீட்ல உட்காந்துட்டோமா, அடுத்து என்ன பண்ணணும், சீட் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து மேனுவலா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நான் கிளட்சை யூஸ் பண்றேன். கிளட்ச வந்து லெஃப்ட் சைடு காலால தான் பிரஸ் பண்ணணும். அந்த கிளட்ச் வந்து உள்ள வரைக்கும் போயிருக்கு. ஸோ நெறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா, ஆஃப் கிளட்ச்ல தான் கியரையே போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க கிளட்ச நல்லா உள்ள மிதிக்கணும். உள்ள மிதிச்சு பார்க்கும் போகும்போது என்ன பண்றான்னா, நம்ம சீட் வந்து கரெக்ட்டா விஷுவல் கண்ட்ரோல் ரோடுக்கு ஏத்த மாதிரி நம்ம சீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமான்னு பார்க்கணும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன இருக்கு, சீட்டுக்கு கீழ ஒரு லிவர் இருக்கு. அந்த லிவர மேல் கூடி தூக்கி ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்க என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கால் எங்க இருக்கணும்னா, கீழ ஃபுட் ரெஸ்ட்ல இருக்கணும். இங்க பெடல மிதிச்சுக்கிட்டு நீங்க பண்ணீங்கன்னா பண்ண முடியாது. ஸோ ஃபுட் ரெஸ்ட்ல வச்சுக்கோங்க. ஸ்டீயரிங் ஒரு கையில பிடிச்சுக்கோங்க. அந்த லிவர கீழ இருந்து அதாவது இந்த சைடுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார்ல லெஃப்ட் சைடுல இருக்கு. ஸோ மேல தூக்கி பிரஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் போய்க்கிறேன். ஸோ எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நான் கிளட்ச பிரஸ் பண்ணும்போது இவ்ளோ டிஸ்டன்ஸ் இருக்கு. என்னால விஷுவல் கண்ட்ரோல் பார்க்க முடியுதுன்னா, ஓகே. எனக்கு இப்போ சீட் ஓகேவா இருக்கு. ஸோ அதே மாரி சாயிற சீட்டையும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இங்க ஹிப்புக்கு சைடுல ஒரு சின்ன லிவர் இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பார்த்தீங்களா இந்த லிவர். ஸோ இந்த லிவர என்ன பண்ணிக்கலாம், மேல் கூடி தூக்கி லெஃப்ட் ஹேண்ட வந்து பின்னாடி சீட்டுக்கு பின்னாடி குடுத்து, ஸோ அத ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா என்ன சொல்லிக் குடுத்துருக்கேன்னா, சீட் பெல்ட் போடணும். கம்பல்சரி என்ன பண்ணிக்கணும், சீட் பெல்ட் போடணும். ஸோ சீட் பெல்ட் எப்படி போடுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லேர்னர் வந்து உட்கார்றப்ப இந்த சீட் பெல்ட்ட எங்க போடணும் அப்படின்ற நிறைய டவுட் இருக்கு. ஸோ வீடியோ நீங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த சீட் பெல்ட்லாம் எப்படி போடணுன்றத நான் சொல்லியிருக்கேன். திரும்ப சீட் பெல்ட்ட ரிலீஸ் பண்றதையும் அந்த ஆப்ஷன் வந்து பிரஸ்ன்னு இருக்கும். அத பிரஸ் பண்ணீங்கன்னா திரும்ப ரிலீஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த சீட் பெல்ட் எதுக்காக போடுறோம் அப்படின்ற வீடியோவும் இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அத பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா, மிரர் கரெக்ஷன்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அதே யூசுவல் 30% கார் பாடி, 70% ரோட். எனக்கு நான் மிரர் அட்ஜஸ்ட் பண்றேன். ஸோ இது வந்து என்னன்னா, ஆட்டோமேட்டிக்காவும் இருக்கு. நீங்க பட்டன மட்டும் என்ன பண்ணிக்கலாம், உங்க கார்கள்ல நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட்லயும் 30% கார் பாடி தெரியணும். 70% ரோடு தெரியணும். எனக்கு லெஃப்ட் சைட்ல வந்து கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட்மென்ட் ஆகல. இது சீட் பெல்ட் போட்டதுக்கப்புறம் நீங்க பண்ணீங்கன்னா, மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ சீட் பெல்ட்ட எடுத்துட்டு அட்ஜஸ்ட்மென்ட் இப்போ ஓகேவா இருக்கு. மறுபடியும் நான் சீட் பெல்ட் போட்டுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரியர் வியூ. இந்த ரியர் வியூ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான் பேசஞ்சர் சீட்டுக்கு மேல உள்ள விண்ட்ஸ்கிரீன் அதாவது ஃப்ரண்ட் விண்ட்ஸ்கிரீன் வியூ இருக்கு இல்லைங்களா? இவ்ளோ பெரிய கண்ணாடி. நமக்கு தூசியெல்லாம் படாம இருக்கிறதுக்கு. அதே மாரி பேக் சைட்லயும் இருக்கு. ஸோ அந்த கண்ணாடி வந்து இதுல ஃபுல்லா தெரியிற மாரி வச்சுக்கணும். அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட். ஸோ பிரேக் நம்ம பண்ணும்போது நம்ம வண்டி ஸ்லோ டவுன் ஆயிரும். அப்ப பின்னாடி இருக்கிறவர் கவனிச்சு கரெக்ட்டா நம்ம வண்டிக்கு பின்னாடி நிறுத்துறாரா? அப்படின்னு கவனிக்கிறதுக்கு தான் இது. 1 செகண்ட் இத நீங்க பார்த்து பிரேக் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸ்டீயரிங் அட்ஜஸ்ட்மென்ட். ஸ்டீயரிங் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து இப்ப நான் வந்து நேர் பண்ணி குடுத்து நிப்பாட்டிருவேன். ஓகேங்களா? அப்ப நிப்பாட்னா கார் அப்படியே நேரா தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சுட்டு, கார் பாடிய பார்த்தா ரோட்டுக்கு ஏத்த மாரி நேரா இருக்கும். ஆனா வீல் என்ன பண்ணியிருக்கும், ஏதோ ஒரு பக்கம் திரும்பி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி நான் குடுக்க போம்போது என்ன ஆகும்னா, நீங்க கியர் போட்டு நகலும்போது வண்டி என்ன செய்யும், லெஃப்ட்ல போகும். ஓகேங்களா? அப்ப வண்டி எடுக்கும்போது வீலையும் கவனிக்கணும். நெறைய பேர் என்ன பண்ணுவோம், அன்லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டா டோர ஓப்பன் பண்ணி உள்ள உட்காந்துட்டு சீட் பெல்ட், மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாமே பண்ணிருவோம். ஆனா அந்த ஸ்டீயரிங் நேரா இருக்கா இல்லையான்ற டவுட் நெறைய பேருக்கு வராது. ஓகேங்களா? அந்த ஸ்டீயரிங் நேரா இருக்கு இல்லையன்ற டவுட் வராது. என்ன மேடம் ஸ்டீயரிங் பார்த்தா அப்படிதானே இருக்கு. நான் ஓட்ட மாட்டேனா? அப்படிலாம் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்கிறீங்க. ஸ்டீயரிங் கம்பல்சரி நேரா இருக்குமா இல்லையான்ற டவுட் உங்களுக்கு வரும்.
ஓகேங்களா? அப்படின்றப்ப இந்த ஸ்டீயரிங் வேலை செய்யணும்னா ஃபர்ஸ்ட் வண்டி என்ன செய்யணும்? ஸ்டார்ட் ஆகணும். ஸ்டார்ட் ஆகாத வண்டியில இருந்து ஸ்டீயரிங் சுத்தினீங்கன்னா சுத்தவே சுத்தாது. சோ இப்ப எனக்கு இதுல வந்து ஸ்டீயரிங் டவுட்டா இருக்கு. ஆனா கார் என்னமோ ரோட பார்த்து தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால நான் ஏதாவது ஒரு பக்கம் சுத்திக்கிறேன். சோ லெஃப்ட் சைடு வந்து லாக் பண்ணிக்கிறேன். இந்த லாக் அப்படின்னா என்ன அப்படின்னா, சுத்திக்கிட்டே இருக்கும் வண்டி. அப்ப சுத்தினதுக்கு அப்புறம் அதுக்கு மேல என்ன செய்யாது? போகாது. சோ இந்த மாதிரி டைட் ஆயி நின்னுக்கிறோம். இதுக்கு பேர் தான் லாக். இது லெஃப்ட் சைடுல ஃபுல்லா நான் லாக் பண்ணி வச்சிருக்கேன். சோ இத வந்து என்ன பண்ணிக்கணும்? வீல ஸ்டெடி பண்ணணும். சோ இப்ப பாருங்க, இது வந்து கிராஸா இருக்குங்களா? இன்னொன்னு ஒரு ஐடியா குடுக்கலாம். ஸ்பீடா மீட்டர என்னால இப்ப ஸ்ட்ரைட்டா பார்க்க முடியல. ஒண்ணு வந்து இது வந்து கிராஸா இருக்கு. 2வது வந்து ஸ்பீடா மீட்டர என்னால பார்க்க முடியல. சோ அதனால இது என்ன பண்ணிக்கிறேன்? மேல போய் கீழ இறங்குது. ஓகேங்களா? இது ஒரு ஹாஃப் ரவுண்ட். சோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் என்னால ஸ்பீடா மீட்டர பார்க்க முடியுது. அண்ட் தென் இது வந்து சமமா இருக்கு. இத வந்து 2வது தடவை நான் கொண்டு வரணும். சோ இத மேல போயி திரும்ப கீழ இறங்கணும். இப்ப 2வது தடவ ஸ்பீடா மீட்டர் பார்க்க முடியுது. 2வது தடவ இது சமமா இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இங்க வீல் ஸ்ட்ரைட்டா இருக்கு. இத நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வீல் ஸ்ட்ரைட் பண்றத பத்தி. சோ நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்துக்குமே வீடியோஸ் இருக்கு. ஆ ஏன் திரும்ப திரும்ப இத நீங்க போஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து திரும்ப திரும்ப டவுட் கேட்கறாங்க. அந்த டவுட் வந்து திரும்ப திரும்ப வீடியோ போடுறதுனால கிளியர் ஆகும் அப்படின்னா, நான் எத்தன தடவ வேணாலும் வீடியோ போடுறதுக்கு ரெடியா இருக்கேன். சோ அதனால நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸையும் பாருங்க. இப்போ நான் பண்ணக்கூடிய வீடியோஸையும் பாருங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப நம்ம மூவ் பண்ணலாமா? இப்ப நான் கிளட்ச் பிரேக்கையும் பிரஸ் பண்ணியிருக்கேன். ஏன் கிளட்சையும் பிரேக்கையும் நான் பிரஸ் பண்ணணும்? வண்டி ஒரு இடத்துல தானே நிக்குது. அடுத்த ஒரு டவுட். ஓகேங்களா? ஏன்னா இது ஹேண்ட் பிரேக்ல இருக்கு இல்லைங்களா? அதனால இப்ப சமமா இருந்தா கூட ஹேண்ட் பிரேக் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட். நெறைய பேருக்கு இது ஒரு டவுட் ஆயிருது. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனா, அடுத்து நான் கியர் போட்டுட்டு அடுத்து ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணணுமா? இல்ல ஹேண்ட் பிரேக்க ரிலீஸ் பண்ணிட்டு நான் கியர் போடணுமா? அப்படின்ற டவுட் இருக்கு. சோ இது வந்து ரோடு வந்து சமமா இருக்கு. அப்ப நீங்க ஹேண்ட் பிரேக் இறக்கி இருந்தா கூட என்ன செய்யும்? வண்டி நிக்கும். அப்புறம் இன்னொன்னு என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ஹேண்ட் பிரேக் எதுக்கு மேடம்? நான் தான் இங்க பிரேக்க பிரஸ் பண்ணியிருக்கேனே அப்படின்னா, நீங்க எவ்வளவு நேரம் பிரேக்க பிரஸ் பண்ணியிருப்பீங்க? உங்க கால் வலிக்கும் இல்லையா? நான் பிரேக்க எந்த அளவுக்கு பிரஸ் பண்ண சொல்லியிருக்கேன்? உங்க விரலுக்கு கீழ டோ வரைக்கும் பிரஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அப்ப இந்த டோ வரைக்கும் பிரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? உங்க கால் வலிக்க ஆரம்பிக்கும். சோ அந்த காரோட சேஃப்டிக்காக என்ன பண்ணிக்கிறோம்? இந்த ஹேண்ட் பிரேக்க நம்ம போட்டுக்கிறோம். சோ அப்ப எப்படி ரூல்ஸ் படி வண்டி எடுக்கணும்? அத சேஃபா எப்படி வண்டி எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா எப்பவுமே கிளட்ச் பிரேக்க நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ கிளட்ச் பிரேக்க பிரஸ் பண்ணி நான் வச்சிருக்கேன். ஏன் ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன், ஏன் பிரேக்க பிரஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். சேஃப்டிக்காக எப்பவுமே என்ன பண்ணிக்கணும்? பிரேக்க பிரஸ் பண்ணி வச்சுக்கணும். ஹேண்ட் பிரேக்க ரிலீஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்னா, ஒருவேளை இறக்கமா இருந்தா வண்டி என்ன செய்யும்? நீங்க பிரேக்ல கால் இல்லைன்னா அது பாட்டுக்கு இறங்க ஆரம்பிக்கும். மேடம் நான் தான் கியரே போடலையே, அப்புறம் எப்படி அந்த வண்டி நகலுதுன்ற கொஸ்டின் கேட்பீங்க. நீங்க கியரே போடலைனாலும் டயர் வந்து ரவுண்டா தானே இருக்கு. அந்த ரவுண்டு வந்து எந்த பக்கம் இறக்கமா இருக்கோ அது போகத்தான் பார்க்கும். சோ அதனால என்ன பண்ணிக்கிறோம்? சேஃப்டிக்கு பிரேக்க பிரஸ் பண்ணி வச்சுக்கிறோம். சோ இப்ப என்ன பண்ணணும்? எந்த கியர்ல நம்ம மூவ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கியர்ல. இங்க தான் வந்து நெறைய பேருக்கு டவுட் வருது. ஃபர்ஸ்ட் கியர்ல வண்டி நகலுமா? அடுத்து செகண்ட் கியர்ல வண்டி நகலுமா? இல்ல தேர்ட் கியர்ல வண்டி நகலுமா? அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கியர்ல மட்டும் தான் வண்டி நகலும். இந்த கியர்ன்றது எதுக்கு இருக்கு? வண்டிய ஃபர்ஸ்ட் மூவ் பண்றதுக்கே இந்த கியர் தேவைப்படும். ஓகேங்களா? கியர் போடாம வண்டி போகுமானா, மேனுவல்ல கியர் போடாம வண்டி நகலவே நகலாது. சோ ஃபர்ஸ்ட் கியர். இந்த பேசஞ்சர் சீட் பக்கம் தள்ளி, அப்படி தள்ளிட்டோம்னா, நெறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க? இப்படி பிடிச்சு இப்படிலாம் தள்ளுறீங்க. அப்படி பண்ணாதீங்க. உள்ளங்கைக்குள்ள இந்த சைட வந்து தள்ளி அப்படி போட்டீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கியர். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக். ஏன் நான் ஹேண்ட் பிரேக் இப்ப ரிலீஸ் பண்றேன்? எப்படி ரிலீஸ் பண்றேன்? மேல தூக்கி பட்டன் பிரஸ் பண்ணி கீழ இறக்கணும். ஏன்னா என் கால் இப்ப பிரேக்க பிரஸ் பண்ணிருக்குன்ற தைரியத்துல நான் ஹேண்ட் பிரேக்க ரிலீஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா, இப்ப நான் மூவ் பண்ணணும். எவ்வளவு நேரம் வரைக்கும் கியர போட்டுட்டு கிளட்சையும் பிரேக்கையும் பிரஸ் பண்ணாலும் வண்டி போகாது. அப்ப எதுல வண்டி போகுதுன்றத ஃபர்ஸ்ட் நம்ம தெளிவுபடுத்திக்கணும். எதுல போகும்னா, கிளட்ச ரிலீஸ் பண்ணாதான் வண்டி போகும். அந்த கிளட்ச் வந்து ஆஃப் கிளட்ச். ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் கேட்கும் இல்லைங்களா? எனக்கு இந்த ஆஃப் கிளட்ச் வந்துருச்சு. சோ நான் இப்ப பிரேக்க ரிலீஸ் பண்றேன். இப்போ வந்து கிளட்ச் வந்து ஆஃப் கிளட்ச்ல அப்படி லைட்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. சோ இதோட போதும் எனக்கு. நான் நிப்பாட்டணும்னா லைட்டா பிரேக்க பிரஸ் பண்ணணும். சோ மேடம் நான் இப்ப ஹாஃப் கிளட்ச் வந்ததுக்கு அப்புறம் பிரேக்க விட்டா வண்டி வேகமா போற மாதிரி இருக்குன்னா, மறுபடியும் என்ன பண்ணிக்கணும்? நீங்க கிளட்ச் பிரேக்க கொஞ்சம் உள்ள மிதிச்சுக்கோங்க. மிதிச்சு ஸ்டீயரிங் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. திரும்ப நான் சொல்றேன். பிரேக்க ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணுங்க. இது வந்து பிளாட் ரோட்ல நான் சொல்லி குடுக்குறது. ஓகேங்களா? ஸ்லோப்ல நான் வந்து சொல்லியே குடுக்கல. ஏன்னா அங்க வந்து வேற டெக்னிக்கா யூஸ் பண்ணணும். சோ பிரேக்க ரிலீஸ் பண்ணிட்டேன். ஹாஃப் கிளட்ச் வரணும். சோ என்னோட கால் மூவ்மெண்ட்ட பாருங்க. நான் மெதுவா தான் ரிலீஸ் பண்றேன். சோ இந்த இடத்துல எனக்கு வெஹிக்கிள் மூவ் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் வண்டிய மூவ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? கிளட்ச் பிரேக்க பிரஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கியர் போட்டுறோம். கிளட்ச் பிரேக் பிரஸ் ஆயி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணியாச்சு.
ஹாஃப் கிளட்ச் ரிலீஸ் பண்றோம். ஆனா பிரேக் பிரஸ் பண்ணி தான் வச்சுட்டு இருக்கீங்க. பிரேக்க பிரஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே கிளட்ச ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு வைப்ரேஷன் சவுண்ட் லைட்டா கேட்கும். அதிலேயே நோட் பண்ணி நீங்க பிரேக்க விடணும். நீங்க அப்பவும் நோட் பண்ணாம மறுபடியும் கிளட்ச மட்டுமே ரிலீஸ் பண்ணிருந்தீங்கன்னா, ரொம்ப சவுண்ட் கேட்கும். கட கட கடன்னு சவுண்ட் கேட்கும். ஸோ அப்ப அந்த சவுண்ட் கேட்டும் அதுக்கப்புறமும் நீங்க பிரேக்க விடாம இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, சடனா ஆஃப் ஆகும். இது 1. சரி ரைட். கிளட்ச பிரஸ் பண்ணியிருக்கோம். பிரேக்க பிரஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சு. அதே ஹாஃப் கிளட்ச் வந்தாச்சு. நீங்க வைப்ரேஷன் சவுண்ட் கேட்டுட்டீங்க. லைட்டா அப்படி சவுண்ட் கேட்கும். கேட்டுட்டீங்க. பிரேக்க ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஸோ லைட்டா மூவ்மெண்ட்ல இருக்கும். அந்த மூவ்மெண்ட்ல இருக்கும்போது லைட்டா அந்த பிரேக்லேருந்து லைட்டா கால் எடுத்து லைட்டா ஆக்சிலேட்டர் குடுத்து மெதுவா கிளட்ச ரிலீஸ் பண்ணணும். இந்த ஆக்சிலேட்டர் குடுத்து கிளட்ச ரிலீஸ் பண்ற மெத்தட 2மே ஈவனா மெதுவா ரிலீஸ் பண்ணணும். இதுல என்ன பண்ணிடுறோம்னா, ஆக்சிலேட்டர் குடுக்குறோம். அதனால என்ன பண்ணிக்கலாம், கிளட்ச விட்டுறலாம். அப்படின்னு சடனா விடுறீங்க. அந்த இடத்துல வண்டி ஆஃப் ஆகும். அடுத்து 3வது என்னன்னா, கிளட்ச பிரஸ் பண்ணியிருக்கோம். பிரேக்க பிரஸ் பண்ணியிருக்கோம். கியர் போட்டாச்சு. அதே ஹாஃப் கிளட்ச் வந்தாச்சு. பிரேக்க ரிலீஸ் பண்ணிட்டு லைட்டா ஆக்சிலேட்டர் குடுக்குற டைமிங்ல என்ன பண்ணிடுறோம், சட்டுன்னு கிளட்ச ரிலீஸ் பண்ணிடுறோம். ஸோ அந்த இடத்துலயும் என்ன செய்யும், வண்டி ஆஃப் ஆகும். இல்ல மேடம் நீங்க ஆக்சிலேட்டரே குடுக்க வேணாம். எனக்கு வந்து அந்த இடத்துல குடுக்குறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதே கிளட்ச் பிரேக்க பிரஸ் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் கியர் போட்டிருக்கீங்க. அதே ஹாஃப் கிளட்ச்க்கு வர்றீங்க. இது ஸ்லோப்பா இருந்தா ஹாஃப் கிளட்ச் வந்து பிரேக்க விடணும். ஆனா சமமா இருக்கிற இடத்துல நீங்க பிரேக்க பிரஸ் பண்ணாதீங்க. பிரேக்லேருந்து ஃபர்ஸ்ட் கால் எடுத்துருங்க. வண்டி ஒரு இடத்துல தான் நிக்கும். அப்புறம் மெதுவா கிளட்ச ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அதுல வந்து வைப்ரேஷன் கேட்காது. நீங்க மெதுவா அதாவது முதவே பிரேக்க விட்டுட்டீங்க இல்லீங்களா? அப்ப நீங்க மெதுவா கிளட்ச விடும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகும். அந்த மூவ்மெண்ட் கிளட்ச வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிடிச்சிருங்க. இந்த மெத்தட நான் திரும்ப திரும்ப நான் வந்து எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கும் சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனா என்னன்னா, கால் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன்னுது. மேடம் இவ்வளோ நேரம் நான் பிடிச்சிருக்கிறப்ப எனக்கு பயமா இருக்கு மேடம். உதறலா இருக்கு. கால் நடுங்குது அப்படிலாம் சொல்றீங்க. ஏன் கால் நடுங்குது? அந்த ஹாஃப் கிளட்ச் கண்ட்ரோல்ல குதிய கீழ ரெஸ்ட்ல புடிங்க. அந்த குதிய ரெஸ்ட்ல பிடிக்காம தூக்கி வச்சிருப்பீங்க. அதாவது நான் இப்படி பிரஸ் பண்ணி, இப்படி பிரஸ் பண்றோம் இல்லைங்களா? இப்படி மிதிச்சு கிளட்ச பிரஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க குதி கீழ ரெஸ்ட்ல இருக்கு பாருங்க. இந்த குதிய இப்படி தூக்கி பிடிச்சீங்கன்னா, கால் வலிக்க தானே செய்யும். எவ்வளோ நேரம் எப்படி பிடிச்சிருப்பீங்க? இதே இது நான் ஹாஃப் கிளட்ச் வந்தேன்னா, இத எவ்வளோ நான் இப்படியே மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு கிளட்ச் நிக்கவே நிக்காது. ஸோ என்ன பண்ணிக்கணும், இந்த குதிய ரெஸ்ட்ல வச்சுக்கிட்டு, உங்களோட மேல உள்ள டோ பகுதிய கிளட்ச பிரஸ் பண்ணி வச்சுக்கிறணும். ரிலீஸ் பண்ணும்போது உங்க குதியும் சேர்ந்து தான் பின்னாடி வரணும். ஓகேங்களா? இப்படி பின்னாடி வந்துகிட்டே இருக்குங்களா? கீழ உரசிக்கிட்டே வரானா குதிய? ஸோ இப்படிதான் நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல மூவ்மெண்ட் ஆகுற மாரி இருக்குன்னா, அந்த கிளட்ச ஃபியூ செகண்ட் இப்படியே பிடிச்சு வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சு எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் பிரேக்க மிதிக்கலாம், திருப்பி ரிலீஸ் பண்ணிக்கலாம். அது மூவ் ஆகுதுன்னா. பிரேக்க விட்டீங்கன்னா மூவ் ஆகும். திருப்பி பிரேக்க பிரஸ் பண்ணீங்கன்னா வண்டி நிக்கும். திருப்பி பிரேக்க விட்டீங்கன்னா வண்டி மூவ் ஆகும். திருப்பி பிரேக்க பிரஸ் பண்ணா வண்டி நிக்கும். இந்த மெத்தட் எங்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? உங்க வண்டிய பார்க்கிங்ல இருந்து விஷுவல் கண்ட்ரோல் பார்த்து மூவிங், ஸ்டாப்பிங் இந்த மாரி மெத்தட யூஸ் பண்ணிக்கலாம். 2வது எங்க யூஸ் பண்ணிக்கலாம்? உங்க ஸ்ட்ரீட்டுக்குள்ள இருந்து இடைஞ்சலான ஒரு டீ கடை, ஒரு பார்க்கிங் ஏரியா, ஸோ அந்த மாரி இடங்கள்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹாஃப் கிளட்ச் பிரேக். ஹாஃப் கிளட்ச்ல ஸ்டாண்டர்டா புடிச்சுக்கிட்டீங்கன்னா, பிரேக் எத்தன தடவ வேணாலும் மிதிச்சு மிதிச்சு ரிலீஸ் பண்ணி, ஸ்டீரிங் கண்ட்ரோல் கொண்டு வந்து ரோட்டுக்கு கொண்டு வந்துரலாம். 3வது உங்களோட டிராஃபிக்ல ரொம்ப பக்கத்துல வந்து நின்னு நின்னு போவாங்க. ஸோ அந்த மாரி இடைஞ்சல்ல எனக்கு வந்து ஃபியர் ஆகுது. ரொம்ப வேர்த்து கொட்டிருச்சு மேடம். இந்த இடத்துல நான் எப்படி மேடம் கண்ட்ரோல் பண்ணுவேன்? அப்படிலாம் நீங்கலாம் யோசிப்பீங்க. ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. அதே ஹாஃப் கிளட்ச் கண்ட்ரோல அந்த குதிய ரெஸ்ட்ல பிடிச்சுட்டு, அந்த மூவ்மெண்ட் கிளட்ச கரெக்ட்டா புடிங்க. அவர் நிறுத்தும்போது நான் ஏற்கனவே இந்த வீடியோவும் போட்டிருக்கேன். நம்பர் பிளேட் மறையிற மாரி இருக்கும்போது, உங்க பேனட்ட வந்து என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் முன்னாடியே அவர்கிட்ட போய் கரெக்ட்டா பிரேக் குடுத்து நிறுத்திக்கலாம். திருப்பி அவர் மூவ் பண்றாருன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவர் பிரேக்க விட்டா ரெட் லேம்ப் எரியாது. ஸோ அப்ப அவர் மூவ் ஆயிட்டாருன்னு அர்த்தம். அப்ப உங்க பிரேக்க ரிலீஸ் பண்ணுங்க. அவரோட நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. திருப்பி அவர் நிப்பாட்டுறாருன்னா, அவர் பிரேக் பிடிக்கும்போது ரெட் லேம்ப் எரியும். நீங்க உட்கார்ந்திருந்து அவர் கார நோட் பண்ணும்போது ரெட் லேம்ப் எரியும். அதனால அவர் பிரேக் பிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த நம்பர் பிளேட் மறையிற மாரி இருக்கும்போது பிரேக்க பிடிச்சு நிறுத்திக்கிறணும். ஸோ இந்த கிளட்ச் கால் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் கிரிப்பா பிடிச்சு வச்சுக்கணும் ஹாஃப் கிளட்ச்ல. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ நேரம் வரைக்கும் கிளட்ச நம்ம ஹாஃப் கிளட்ச்லயே பிடிச்சிருந்தா, ஒண்ணு கால் வலிக்குன்னு சொல்லுவீங்க. இல்ல எவ்வளோ தூரம் ரிலீஸ் பண்ணிட்டோன்ற டவுட் வேற வரும். ஸோ அப்ப என்ன பண்ணுவீங்க, நான் சொன்ன மாரி பிரேக்க மட்டும் மிதிச்சு மிதிச்சு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணும்போது, வைப்ரேஷன் சவுண்ட் ஜாஸ்தியா கேக்குதுன்னா, நிப்பாட்டும்போது லைட்டா கிளட்ச் பிரேக்க மிதிச்சு நிறுத்திக்கோங்க. திரும்ப விடும்போது பிரேக்க ரிலீஸ் பண்ணுங்க. வண்டி போகலைன்னா கொஞ்சமா கிளட்ச ரிலீஸ் பண்ணி பாருங்க. அந்த மூவ்மெண்ட் இருக்கும்.
ஸோ திரும்ப நிப்பாட்டும்போது லைட்டா கிளட்ச பிரஸ் பண்ணி லைட்டா பிரேக் பிரஸ் பண்ணுங்க. இது 2வது ஸ்டெப்பும் நீங்க இந்த மாரி யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா? நம்மள பொறுத்தவரைக்கும் அந்த வண்டி அந்த டிராஃபிக்ல ஆஃப் பண்ணக்கூடாது. அந்த ஆஃப் பண்ணாம இருக்கிறதுக்கு டெக்னிக் தான் இப்ப நான் சொல்லிக் குடுக்குறேன். ஸோ வெஹிக்கிள் மூவ் ஆகுறதுக்கு மெத்தட் அதாவது ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வண்டி மூவ் ஆகுறதுக்கான மெத்தட வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன். ஆஃப் கிளட்ச்ல வைப்ரேஷன் சவுண்ட் கேட்கும். பிரேக்க ரிலீஸ் பண்றோம். திரும்ப வண்டி அப்படி லைட்டா அப்படி மூவ் ஆகுது. டிராஃபிக்ல அவரு ஸ்லோ டவுன் பண்ணி பிரேக் அடிக்கிறாருன்னா, திரும்ப நீங்க பிரேக் பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இந்த லைட்டா பிரேக் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை எனக்கு அந்த சவுண்ட் வைப்ரேஷன் சவுண்ட் ஜாஸ்தி கேட்குதுன்னா, உங்க கால நீங்க வெளியில ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணிக்கணும், பிரேக் பிரஸ் பண்ணும்போது, லைட்டா கிளட்சையும் பிரேக்கையும் சேர்த்து உள்ள மிதியுங்க. திரும்ப மூவ் ஆகும்போது பிரேக்க ரிலீஸ் பண்ணுங்க. லைட்டா கிளட்ச ரிலீஸ் பண்ணுங்க. வெஹிக்கிள் மூவ் ஆகும். திரும்ப நிப்பாட்டும்போது லைட்டா கிளட்ச், லைட்டா பிரேக். ஸோ அந்த ஃபியூ செகண்ட் கேப்க்குள்ள வந்து நீங்க இந்த மூவ்மெண்ட் கிளட்ச், பிரேக் அப்படி அப் அண்ட் டவுனா நீங்க அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா உங்க வெஹிக்கிள் என்ன செய்யாது, ஆஃபும் ஆகாது. உங்களால விஷுவல் கண்ட்ரோல் வந்து அந்த வண்டியிலருந்து நம்ம வண்டிக்கு எவ்வளவு கேப் இருக்கு. இந்த ரைட் சைட் கார்னர்ல இருந்து ஒரு டூ வீலர் உள்ள என்டர் ஆயிட்டாரு. லெஃப்ட் சைட் கார்னர்ல இருந்து ஒரு டூ வீலர் என்டர் ஆயிட்டாரு. ஸோ இத வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறேன் அப்படின்னா, இதெல்லாம் சூப்பரா உங்களால என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ணி கரெக்ட்டா கிளட்ச், பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணி வண்டிய நிப்பாட்ட முடியும். இது வந்து சேஃப் தான் முக்கியம் டிராஃபிக்ல. ஓகேங்களா? சேஃப் இல்லாம நம்ம பாட்டுக்கு ஆக்சிலேட்டர் மட்டுமே இம்பார்ட்டன்ட்னு நினைச்சு டிரைவ் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் கியர்ல மூவ்மெண்ட்ட பத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இல்லைங்களா? இந்த ஆஃப் கிளட்ச்ல பிரேக்ல ரிலீஸ் பண்றோம். வெஹிக்கிள் மூவ் ஆகுது. ஓகே மேம். நான் அந்த டிராஃபிக் கிளியர் ஆயிடுச்சு. எல்லாருமே போயிட்டாங்க. மறுபடியும் எவ்வளோ நேரம் வரைக்கும் இந்த ஆஃப் கிளட்ச்லயே பிடிச்சு அந்த மூவ்மெண்ட்லயே நான் போயிட்டு இருக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும், டிராஃபிக் கிளியர் ஆகும். டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பேசஸ் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும், பிரேக்லேருந்து கால் எடுத்து லைட்டா ஆக்சிலேட்டர் குடுத்து மெதுவா கிளட்ச ரிலீஸ் பண்ணுங்க. அந்த ஆக்சிலேட்டர் வந்து ஹெவியா குடுக்கணும்ன்ற அவசியமே இல்ல. லைட்டா அந்த லைட்டா மெதுவா நீங்க ஸ்பீடு குடுக்குறது உங்களுக்கே கண்டுபிடிக்க முடியும். அந்த ஸ்பீட லைட்டா குடுங்க. கிராஜுவலா ஆக்சிலேட்டர குடுங்க. கிராஜுவலா கிளட்ச ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ என்ன ஆகும், வெஹிக்கிள் உங்களுக்கு மூவ் ஆகி போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இதுல என்ன மிஸ்டேக்ஸ் வரும் அப்டின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். அத திரும்ப திரும்ப நான் சொல்றேன். ஆக்சிலேட்டர ஹெவியா மிதிச்சிருவீங்க. ஏன்னா அந்த இடத்த விட்டு வேகமா போகணும்ல அப்டின்னு நெனச்சுட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆக்சிலேட்டர் ஹெவியா குடுப்பீங்க. அதே வேகத்துல கிளட்ச் சட்டுன்னு எடுப்பீங்க. அந்த இடத்துல வண்டி ஆஃப் ஆகும். நம்ம போயிருவோம்னு நெனச்சிட்டு இருக்கிற பின்னாடி வந்த டிரைவர் என்ன பண்ணுவாரு, நம்ம சடனா நிப்பாட்டும்போது கண்டிப்பா நம்ம வண்டியில வந்து இடிக்கிறதுக்கு தான் வருவாரு. ஸோ அது அவர் மேல மிஸ்டேக் கிடையாது. நம்ம மேல தான் மிஸ்டேக். ஸோ ரொம்ப கவனமா நீங்க என்ன பண்ணிக்கணும், அந்த ஃபர்ஸ்ட் கியர் மூவ்மெண்ட்ட வந்து கரெக்ட்டா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிரெண்ட்ஸ் இப்ப நான் சொல்லிக் குடுத்த ஒவ்வொரு விஷயமுமே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸா நான் நெறைய போட்டிருக்கேன். அது போக நான் எப்படி ட்ரைவ் பண்றேன், எப்படி நான் கிளட்ச பிரஸ் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் கிளட்ச பிரஸ் பண்றேன், கியர் போடுறேன், இப்ப பிரேக் பிரஸ் பண்ண போறேன், இப்ப ஆக்சிலேட்டர் குடுக்குறேன். ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நான் ட்ரை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வந்திருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நான் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இனிமே வந்து வண்டி எடுக்கும் போகும்போது எப்பவுமே ஆஃப் பண்ணணும்னு நினைச்சு நீங்க எடுக்காதீங்க. ஆஃப் பண்ணாம எப்படி அந்த மெத்தட ஃபாலோ பண்ணி எடுக்கலாம் அப்படின்றத மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். என்னோட யூடியூப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணுங்க. அது போக ஹைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சேஃபா போயிட்டு சேஃபா வாங்க. ஓகே பாய்.